இனிமையான குழந்தைகளே, ஆத்ம உணர்வுடையவராக ஆகி தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் நினைவின் பலம் சேமிப்பு ஆகும். நினைவின் பலத்தின் மூலம் நீங்கள் முழு உலகத்தின் ராஜ்யத்தைப் பெற முடியும். நாங்கள் பகவானிடம் ராஜயோகம் கற்றுக்கொண்டு உலகத்தின் அதிபதி ஆகிவிடுவோம். ராஜ்யத்திற்காக படிப்பை படிப்போம். சர்வ சக்திவான் தந்தையிடமிருந்து பலம் பெற்று நாங்கள் சத்யுகத்தின் சுயராஜ்ய அதிகாரி ஆகிறோம். நினைவில் சக்தி இருக்கும், ஞானத்தில் சக்தி இல்லை. பயப்பட வேண்டிய எந்த விஷயமும் கிடையாது. உங்களுக்கு உலகத்தின் ராஜ்யம் நினைவின் பலத்தினால் மட்டுமே கிடைத்திருந்தது. கல்ப கல்பமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு முழுமையான ஞானம் கிடைத்துள்ளது. இப்பொழுது நாம் ஸ்ரீமத் படி முதன்மையான உலக ராஜ்யத்தைப் பெறுகிறோம். எப்படி கர்மமோ அப்படி பிறவி கிடைக்கிறது. இப்பொழுதே இது இருப்பதே ராவண ராஜ்யமாக. இங்கு என்ன செயல் செய்தாலும் அது விகர்மமாக ஆகிவிடுகிறது. படி இறங்க வேண்டி உள்ளது. சதோ ரஜோ மற்றும் தமோவில் வரவேண்டி உள்ளது. யார் தங்களை சங்கம யுகத்தினர் என்று நினைக்கிறார்களோ அவர்களுடைய நினைவில் நாங்கள் இப்பொழுது கொண்டிருக்கிறோம் என்பது நினைவில் இருக்கும். புருஷோத்தமராக ஆகி படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றி யாருக்குமே தெரியாது. வேறு என்னதான் இருக்கிறது? படைப்பவர் மற்றும் படைப்பை அறிந்து கொள்வதால் நீங்கள் என்னவாக ஆகிறீர்கள்? மேலும் தெரியாமல் இருக்கும் பொழுது நீங்கள் என்னவாக ஆகிவிடுகிறீர்கள்? நீங்கள் அறிந்து கொள்வதால் செழிப்புடையவர்கள் ஆகிறீர்கள். நாம் தகுதியுடையவர்களாக இருக்கிறோமா என்று உங்களை நீங்களே பாருங்கள் என்று தந்தை கூறுகிறார். ஞானம் கேட்டால் தான் சத்கதியை அடைய முடியும். பதீத பாவனரான நான்தான் அனைவருக்கும் சத்கதி செய்பவன் ஆவேன். சத்தியத்தின் தொடர்பு கல்ப கல்பமாக கல்பத்தில் ஒருமுறைதான் கிடைக்கிறது. மற்றது எல்லாமே பொய்யான தொடர்பு ஆகும். யார் படிக்கிறார்களோ அவர்கள் சத்யுகத்தில் வருவார்கள். மற்றவர்கள் எல்லோரும் முக்தி தாமத்திற்குச் சென்று விடுவார்கள். பிறகு அவரவர் நேரத்தில் வருவார்கள். நான் ஆதியிலும் அனாதியிலும் பவித்திரமாக இருந்த ஆத்மா என்பது நினைவுக்கு வந்துவிட்டதோ அதனுடைய அர்த்தம் பவித்ரதாவின் சக்தி நிறைந்த நிலைக்கு வருவதாகும். நல்லது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான சத்தியத்தந்தை பிரியதர்ஷனின் அன்பை உயர்ந்த அனுபவமாக்கிக் கொண்டுள்ள ஆத்மா நான். நிறைந்த அன்புடன் கீதையையும் கீதையின் உயர்ந்த வழி ஸ்ரீமத்தையும் எடுத்துக்கொள்ளும் மனநிலையில் நடந்து கொள்கின்றேன். எனது சூட்சம இந்திரியங்கள் மனம் புத்தி சன்ஸ்காரம் தந்தையுடன் ஒருங்கிணைத்து ஆத்ம உணர்வு உடையவராக ஆகி தந்தையை நினைவு செய்யும் பயிற்சியில் முழுமையாக கவனம் செலுத்தி நினைவின் பலத்தை சேமிக்கின்றேன். ஆத்மா இனிமையான சங்கமத்தில் தந்தையிடம் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். தன்னம்பிக்கையின் பலத்தை தந்தை தங்களது தொடர்பினால் பெற்றுக்கொண்டுள்ளேன். கல்ப கல்பமாக இச்சமயத்தில்தான் முழுமையான ஞானம் கிடைக்கின்றது. கர்மங்களின் விதிப்படிதான் அனைத்துமே அமைகின்ற ரகசியம் கற்றதனால் காரியங்களை செயலாற்றும் சமயம் தந்தைக்கு விருப்பமாக கட்டளைப்படியாக நடக்கும் கவனமும் வளர்ந்து வருகின்றது. சர்வ சக்திவான் தந்தையையும் படைப்புகளை பற்றி அறிந்து புரிந்தும் கொள்வதால் சுயத்தின் செழிப்பு வளர்ச்சி காண்கிறது. வெற்றி மற்றும் தோல்வி விளையாட்டு என்பதால் விபரீதமாக எதையும் எதிர்கொண்டாலும் எளிதாக கடந்து வருகின்றேன். முழுமை நிலை நோக்கிய பயணம் கவனத்தில் பதிய வைத்துள்ளேன். புத்தியின் தொடர்பை முழு காலமும் தந்தையிடம் சமர்ப்பணம் செய்து திவ்யமான எண்ணங்கள் சொல் செயல்களை வெளிப்படுத்தும் மனநிலையில் கர்மேந்திரியங்களை ஒன்றிணைத்து வெற்றி பெறுகின்ற சுயராஜ்ய அதிகாரியாகி வருகின்றேன். எல்லையற்ற தந்தையின் திவ்ய குணங்களின் மகிமைகளையும் உணர்ந்து ஆத்மாவும் குணங்களை வெளிக்கொணர்ந்து உள்ளுணர்வால் அனுபவிக்கும் நிலையை உருவாக்கி வருகின்றேன். அனுபவ மூர்த்தியாகி
பரமாத்மா தந்தையை குணங்களின் தாரணையின் ஆதாரத்தில் உலகத்திற்கு வெளிப்படுத்தும் லட்சியத்தை நோக்கியே விரைந்து பயணம் செய்கின்றேன். ஆத்மா நான் அனாதியிலும் ஆதியிலும் பவித்திரமாக ஜொலித்தது நினைவின் மூலம் அனுபவமாகி உணர்கின்றேன். உண்மையான பவித்திர சன்ஸ்காரங்களை பதிவில் கொண்டு பிரயோகம் செய்து நினைவு சுரூபமாகவும் சக்தி சுரூபமாகவும் உள்ள ஆத்மாவாக மாறிக்கொண்டு வருகின்றேன். தந்தையின் இதய சிம்மாசனத்தில் முழுமையான அங்கீகாரமடைந்து அமர்ந்திருக்கும் மகா பாக்கியமும் பெறுகின்றேன். தங்களையே எமக்கு தந்துவிட்ட தந்தைக்கு நன்றிகளும் நமஸ்காரங்களும். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.